Sir, Timothy. Timothy. 29/6, sir. Thank you, sir. Hey! Hey! Kaltara! Kaltara! Hey! Kaltara! Hello? Hey! என்னடா? எங்க வீட்டுக்கு ஒரு திருடன் வந்திருக்கான். உடனே ஒரு போலீஸ் அனுப்புங்க. காசு கொஞ்சம் தடியா இருக்கா? டேய் டேய் 20 போலீஸ் அனுப்புங்க. போன கொடு. இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ் பேசுறேன். ஃபோனே பண்ணலையா? போலீஸ்னு மிரட்டினா பயப்படுவீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, தைரியமான திருடனா தான் இருக்கீங்க. டேய் நான் போலீஸ்ரா. யூனிஃபார்மே போடல, நான் எப்படி நம்புறது? இங்க வா. அதோ ஜீப் நிக்குது தெரியுதா? ஓ, போலீஸ் ஜிப்பியே திருடிட்டீங்களா? நம்புடா. எங்கடா உங்க அம்மா? ஆ? எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்களா? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல, அடிக்கடி எங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணுவாங்க, அதான் கேட்டேன். இல்ல சும்மா பேசுறது தான். அதுக்கே இப்படி பேய் முழிக்கிறீங்க? போங்க. இங்கெல்லாம் எங்க அம்மா இல்ல. இதெல்லாம் நீ வரைஞ்சதா? ஆமா. இது உங்க அம்மா லேப்டாப் தானே? ஆமா. பாஸ்வேர்ட் சொல்லு. பாஸ்வேர்ட்லாம் சொல்ல முடியாது. $@RDR. உங்க அம்மா கடைசி உங்ககிட்ட எப்போ பேசினாங்க? ஒரு 2 hours இருக்கும். கேக் அமுச்சு விட்ற, சாப்பிட்டுன்னு சொன்னாங்க. நைட்டு வர மாட்டேன், காலையில தான் வருவேன்னு சொன்னாங்க. எங்கேருந்து பேசினாங்கன்னு தெரியுமா? கேக் ஷாப்லேருந்து தான் கூப்பிடுவாங்க. பின்ன என்ன பார்பர் ஷாப்லேருந்து தான் கூப்பிடுவாங்க. என்னடா அது ஸ்மார்ட் வாட்ச்? எங்க அம்மா நான் எங்க இருக்கேன்னு ட்ராக் பண்ணிட்டுருக்கு. இதை வச்சு உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு ட்ராக் பண்ண முடியுமா? திருட மாட்டேன்னு சொன்னீங்க. கேட்டு தானடா வாங்கினேன். உங்க அம்மா வந்தோடனே கொடுத்துட்றேன், ஜாக்கிரதையா இரு. டோரையும் லாக்கையும் தான் உடச்சிட்டீங்களே, அப்புறம் எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறது? வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் திடீர்னு பேரிகேடு? ஏதோ டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கா சார்? 35-40 வயசுக்குள்ள லேடிஸ் யாராக இருந்தாலும் செக் பண்ண சொல்லியிருக்காங்க சார். பேரிகேடு திறந்து விடியா? ஓகே. எங்க அம்மாவை தான் தேடுறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வணக்கம் சார். இந்த லேடி இங்கே வந்தாங்களா? இல்லை சார், பார்த்தது இல்லை சார். சார் நான் பார்த்துருக்கேன் சார். எப்போ? ஒரு 2 ஹவருக்கு முன்னாடி இருக்கு சார். எங்கே? சார் இங்கேயா சார் உட்காந்துருந்தாங்க. டக்குனு எந்திரிச்சு வந்து ஒரு ஆம்பரை பேக் பண்ண சொன்னாங்க சார். Can you pack me this hamper? ஏற்கனவே டெலிவரி மேம். Delivery. அப்புறம் அட்ரஸை சொல்லிட்டு கேஷை வச்சுட்டு யாரையோ பார்த்துட்டு பேக் டோர் வழியாக வெளியே போயிட்டாங்க சார். ஓப்பன் பண்ணுங்க சார் சாவி கவுண்டரில் இருக்கு சார். எடுத்துட்டு வா. ஏய் இருப்பா. வேற யாரும் வந்து விசாரிச்சாங்க? எங்ககிட்ட யாரும் விசாரிக்கல சார். கவர்மெண்ட் வண்டியிலேருந்து ஒரு 4 பேர் இறங்கி இங்கே இருக்க கஸ்டமர்ஸ்ட்டை மட்டும் விசாரிச்சு போகிறாங்க சார். என்ன வண்டி? சார் என்ன வண்டின்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வண்டிக்கு முன்னாடி 2 கத்தியை கிராஸ் பண்ண மாதிரி ஒரு சிம்பிள் மட்டும் இருந்துச்சு சார். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். கணேஷ் 8055058065. சூப்பர். ஹலோ, அவள் லொகேஷன் கண்டுபிடிச்சா. ஈசிஆர்ல ஒரு ஐஸ் அங்கே தாண்டா இருக்கேன். அவள் அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். அப்ஸ்காண்ட் ஆயிட்டாளா? அந்த ஏரியாவை சுற்றி பேரிகேட் போட்டு பெர்மிட் செட் பண்ணியிருக்காங்கடா. அவள் அங்கேருந்து வெளியே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்ணா, ஆமாம் இந்த ஏரியாவில் உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? தெரியாது. சாக்லேட் சாப்பிட்றியா? எத்தனை சாக்லேட் சாப்பிட்றது? வாயெல்லாம் பூச்சி பல்லு. ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? சாமி, நம்பர் 5 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட்.
இந்திரா நகர். யாரு? சமீரா உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் யாரு? இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ். சமீரா மேலே 124A தேச துரோக வழக்கு போட்டிருக்கு. நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சா உங்கள் மேலேயும் அதே கேஸ் சொல்லுவோம். செடிசன் கேஸா? சார் அந்த பொண்ணு அந்த மாதிரிலாம் கிடையாது சார். அதை நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம். அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த டிமிக்கு நான் தான் டாக்டர். அவன் பிறந்ததுலேருந்தே எனக்கு அவனை தெரியும். சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் உண்மையை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சமீரா. டிமிக்கு சார்காய்டோசிஸ்னு ஒரு இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ். அது அவன் நுரையீரலை பாதிச்சிருக்கு. 4-5 வருஷம் மேக்ஸிமம். அவ்வளோதான். இது எப்படி வந்துச்சு டாக்டர்? நான் ஜஸ்ட் another டாக்டராக இருந்திருந்தா என்விரான்மெண்டல் காசஸ் கண்டுபிடிக்க முடியாது, விதி என்ன பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். உன் ஃபேமிலி ஃப்ரெண்டாக சொல்கிறேன். இதுக்கு காரணம் தண்ணி. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலேருந்து வந்த தண்ணி. அந்த வாட்டர் பாட்டில் பழசாகும் போதோ வெயிலில் படும்போதோ பிஸ்பினால் ஏ பிபிஏங்கிற கெமிக்கல் தண்ணியோட கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துரும். பிபிஏ கலந்த தண்ணியை டிம்மி குடிச்சது தான் இதுக்கு காரணம். அம்மா, நம்மளுக்கு மட்டும்தான் சாண்டா கிட்ட gift கேட்கணுமா? வேற யாருக்கு கேட்க போற? என்ன மாதிரி யாருக்குமே வரக்கூடாது. உன்ன மாதிரி குட் மாம்ஸ் எல்லாம் அழவே கூடாது. இதை எப்படிம்மா சாண்டா கிட்ட கேட்கறது? ஒரு லெட்டர் போட்டு ரிக்வெஸ்ட் பண்ணு. சாண்டா கண்டிப்பா பண்ணிடுவார். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 2000 குழந்தைங்க சார். இப்படி ஒரு குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது இதுக்கு பின்னாடி பிபி இருக்குன்னு தெரிஞ்சும் என்விரான்மெண்டல் காஸ், ஜெனட்டிக் காசுன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறேன்ல, நான் தான் சார் துரோகி. அவள் போராடுறது என் குழந்தைக்கும் சேர்த்து தான் சார். அவள் ரொம்ப நல்லவ சார். மாத்திரை ஏதாவது போடணுமா? உப்பு ஏதாவது வளரிடுச்சா? நானே ஃபீல் பண்ணல, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? வண்டி எடுங்க, அம்மா பார்க்க போலாம். இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ், இன்ஸ்பெக்டர் விஜய் பிரகாஷ். இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன், சொல்லுங்க. நீங்க போட்ட ஏபிபிக்கு ரிசல்ட் வந்துச்சு சார். ப்ளூ குர்தா, கிரே ஷால், 35 வயசு பொண்ணு. எங்க பிடிச்சி வச்சிருக்கீங்க? சார் பொண்ணு கிடைக்கல சார், பாடி தான் கிடைச்சிருக்கு. அம்மாவா இல்லைன்னு சொல்லு. வா, பாடி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. வந்து தூக்குப்பா. பின்னாடி வா. ராஜாஜி பவன்ல இருந்து சமீரா சில முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் திருடிட்டாங்க. 4 பக்கம் சுத்தி வளைச்சு கார்னர் ஆனதுக்கு அப்புறம் வேற வழி இல்லாம தற்கொலை பண்ணி சத்து போயிட்டாங்க. இதுக்கு அவங்க ஏதோ பெரிய பணம் வாங்கியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருந்துச்சு தெரியுமா சார்? அந்த டாக்குமெண்ட் கிளாசிஃபைடு எங்களுக்கே அதில் இல்லை. பட் அந்த பொண்ணு பண்ணது தேச துரோக செயல். ராணுவ ரகசியத்தை திருடி. அந்த பொண்ணு இறந்த பிறகும் தேச துரோக குற்றம் பொண்ணு மேலே. அந்த பொண்ணோட பிளட் ரிலேட்டிவ்ஸ் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் விசாரிக்கலாம். அவங்க இதில் சம்மந்தப்பட்டிருந்தா அவங்களே இந்த தேச பேசியிருக்கோம். அண்ணா, அம்மா இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு பேசினதே இல்லை. நான் என்ன பண்ணுறது? உனக்கு வேற யாரும் இருக்காங்களா? விக்டர் தாத்தா இருக்காரு. கிறிஸ்மஸ்க்கு அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அம்மா சொன்னாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா
எல்லாரும் சேர்ந்து சாண்டா கிளாஸ்க்கு லெட்டர் போடலான்னு சொன்னாங்க. லெட்டர் இருக்கு, அண்ணா அம்மா இல்லை. நீங்க என் கூட வந்து லெட்டர் போடுவீங்களா? சார், சமீரோட பையன் பிளட் ரிலேஷன்ஸ் ஸ்க்ரீன் பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. எங்கே சார் கூட்டு போகிறோம்? சாரி சார், இந்த ப்ரோட்டோகால் சொல்ல முடியாது. சார் எங்கே சார் எனக்கு போகிறீங்க? இந்த பையனுக்கு ஒன்றும் தெரியாது சார். இனி கேட்ட கேள்விக்கு உண்மை மட்டும் சொல்லுங்க. பயப்படாத. இந்த வாட்சை போட்டு விக்கெட் தாத்தா அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க. விஜய் இங்க வர. இந்த கேஸ்ல எஃப்ஐஆர் நீ தான் போட்ட, ஏபிபி நீ தான் போட்ட. இது உன்னோட கேஸ் அப்படின்னு கேஸ் கட்ட எடுத்துட்டு விட்டேன். நாளைக்கு தலைப்புச் செய்தி பூரா தேச துரோகியை விரட்டி பிடித்தார் இன்ஸ்பெக்டர் விஜயபிரகாஷ். நேஷனல் டிவில பிரேக்கிங் நியூஸ் வந்துருடா. என்னடா அமைதியா இருக்க? நேஷனல் கேஸ்ரா. ஏய் தப்பி விஜய், என்னடா தப்பு நடக்குதுப்பா. அந்த பொண்ணு தேச துரோகின்னு போய் சொல்றானுங்க. நைட்டு தான் கேஸே புக் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாள் காலையில் கடலில் செத்து கிடக்குது. அவசர அவசரமாக சூசைட்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. பெரிய வில்லங்க இருக்குதுப்பா. அந்த பையனை பார்க்குறப்பெல்லாம் என் கனவுக்குள்ளே இருக்க மாதிரி என் இடத்துல அவன் இருக்கான், உன் இடத்துல நான் இருக்கேன். விட்டுறக்கூடாது சித்தப்பா. விஜய் சித்தப்பா, எங்கள் அப்பன் கெட்டவன், என் தலையெழுத்துன்னு அனுபவிச்சுட்டு அவங்க அம்மா நல்லவன். அந்த பையனை என் நிலமை வந்துடக்கூடாது சித்தப்பா. புரியுது விஜய், கொஞ்சம் பொறுமையா விட மாட்டேன். ஏய் விஜய், முப்பத்தி வருஷமா ஒவ்வொரு ஜெயிலும் அவனை மாத்தி மாத்தி இப்போ சிட்டகாங் பிரசன்ல வச்சிருக்காங்க. Right alert in D block. Inform CRT. Emergency, come in right now. Situation is out of control. D block to gate, follow. Step back, step back. Emergency lockdown. Oh, okay, sir. We need backup right now. On pickup. Hey, 1408 சாவிர்க்கா? இருக்கே சார். 1408 இருக்கிறவன் யாரு? 32 வருஷமா செல்லுக்குள்ள துருப்பிடிச்சு போயிருப்பானே. இப்போ அவனால என்ன பண்ண முடியும்? அவனை பார்த்து ஜெயில எல்லாரும் பயந்துருவாங்க. एक बंदे के देखे हमके डील कर को वेक्का में और कैदी के हेल्प के करते ये यूनिफॉर्म ऑफिसर्स फॉर्म लाइन இந்தியா உருவாக்கின பெஸ்ட் ஏஜென்ட் சேட்டா. நீ நினைச்ச மாதிரி அவன் துருப்பிடிச்சு போக துப்பாக்கியோ தோட்டாவோ இல்ல, அவன் ஒரு அணு ஆயுதம். டேஞ்சரஸ் நியூக்ளியர் வார்ஹெட்.
இவர் தான் அந்த அன்னோன் மேடம். 32 வருஷமா இங்கே தான் இருக்காரு. நிஜம் பேர் தெரியாது. 30 வருஷமா இருக்கான்னு சொல்றீங்க. யார் என்னன்னு கண்டுபிடிக்க முடியலையா? முடியல மேடம். அவர் பேரில் 8 பாஸ்போர்ட் இருக்கு. 24 லாங்குவேஜஸ் பேசுகிறார். அவரை வச்சு 600 டைம்ஸ் இன்ட்ராகேட் பண்ணியிருக்கோம். ஒரு தடவையும் ஒரு லாங்குவேஜ், ஒரு கதை. மிஷின் அது எல்லாத்தையும் உண்மையான்னு சொல்லுது. ஒரு ஸ்டாரை வச்சு இந்த டோரை திறந்து வெளியே வராருன்னா இவர் நினைச்சா எப்பயோ தப்பிச்சிருக்கலாமே. சர்தார் இருக்கிறது சிறைவாசத்தில். தவம். ஏன் இவ்வளவு நாள் இங்கே இருக்கணும்? எதுக்காவது வெயிட் பண்றாரா என்ன? சர்தார் வெளியில வரணும்னா அவன் தவத்தை கலைச்சா போதும். ரெட் லெட்டர் அவன்கிட்ட போய் சேர்ந்தா போதும். ரெண்டு வருஷமா இவன் யாருன்னு தெரியல. இந்தியன் ஏஜென்ட், பெரிய மைடு கிரெடிட் ஏஜென்ட். இப்ப நாடே இவனை கொல்ல சொல்லிருக்கு. प्रोटोकॉल இல்ல வேணாம். पॉइंट ब्लैंकல முடிக்க சொல்லிருக்கு. কত জনকে মেরেছি। এই বুড়ো সালাটাও চলে এলো আমার হাতে মরতে। কোনো শেষ ইচ্ছে? ஏஜென்ட் சர்தார் கடைசியா ஏதாவது சொல்லணுமா? உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? உனக்கு ட்ரைனிங் கொடுத்தது யாரு? என்ன பைத்தியம் மாதிரி பேசுறா? உள்ள இருந்த மென்டல் ஆயிட்டு நினைக்கிறேன். பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்ச் நான் இங்கே வைக்கணும். நெத்தில வச்சா தப்பிச்சிட முடியும். உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி கொடுக்கலையா?
சர்தார் எஸ்கேப் ஆயிட்டான். Things have small beginnings ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற இந்த மாபெரும் பிரச்சனைக்கு ஆரம்பம் ஒரு ஆடு மேய்க்கிற கிழவனும் அவன் தூக்கிட்டு வந்த கல்லும் தான். கீயே இந்த கல்லுல பாசி இல்ல. அதனால என்ன? 3 நாளைக்கு முன்னாடி எல்லா கல்லிலும் பாசி இருந்தது. இப்ப ஓடையில ஒரு கல்லுல கூட பாசி இல்ல. ஆடே தண்ணி குடிக்க மாட்டேங்குதுயா. ये नदी कहाँ से आ रहा है? पाकिस्तान से जनाब. பஞ்சாப் பார்டர்ல இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஊலார் லேக்கை பாய்சன் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேக் தான் சுத்தி இருக்கிற 4000 கிராமத்துக்கு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர். இத பாய்சன் பண்ணிட்டா அந்த ரீஜியன்ல தவிச்ச வாய்க்கியோட தண்ணி கிடைக்காது. So what are we waiting for? நம்ம troops அங்கே அனுப்பி அந்த லேக்கை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு சார். அந்த லேக் தாழ்வார பகுதியில் இருக்கு. பாகிஸ்தான் ஆர்மி எந்த பக்கத்துல இருந்து வருவான்னு நமக்கு தெரியாது. இஃப் வி சென்ட் them blind, நாம கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள மொத்த பெட்டாலியனையும் ஷூட் பண்ணிட்டு லேக்கை பாய்சன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். So what do you want us to do? Sit here like ducks? நம்ம ட்ரூப்ஸ் அங்க போறதுக்குள்ள பாகிஸ்தான் ஆர்மியோட பிளான் ஆஃப் ஆக்ஷன் நமக்கு தெரியணும். பठानकोट பார்டர் தாண்டி இருக்கிற பாகிஸ்தான் ஆர்மி கேம்ப்ல தான் ஜெனரல் யூசுப் இருக்கான். யூசுப்? யூ ஷூர்? அந்த ஜெனரலோட டென்ட்ல ஒரு சீல்டு என்வலப்ல அந்த கமாண்ட் லெட்டர் இருக்கும். அந்த லெட்டர் நமக்கு வேணும். பட் தேர்ஸ் a small problem. அந்த லெட்டர் காணாம போனாலோ இல்ல அந்த சீலை பிரிச்சாலோ யூசுப் அவன் பிளானை மாத்திடுவான். ஸோ அந்த லெட்டர் அங்கே இருக்கணும், சீலையும் பிரிக்க கூடாது. ஆனா அதுக்குள்ள இருக்கிற கண்டென்ட்டை படிக்கணும். மகாராஜ், இந்த மிஷன் இம்பாசிபிளா தெரியுது. அப்படி பண்ண நம்ம கிட்ட ஆள் இருக்கா? என்கிட்ட ஒரு ஏஜென்ட் இருக்கா. यहाँ से जल्दी निकलो। या अल्लाह! आ जाओ, जल्दी सो जाओ, जल्दी 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 स्ट्रेचर पे जाओ। इसको कैब लेके जाओ, जल्दी करो, जल्दी। अरे गाड़ी लेके आओ। सब बाहर निकलो, बाहर निकलो। बस से लेके आओ, इंजेक्शन भरो, जल्दी। कुछ नहीं होगा, आप ठीक हो जाएंगे। Now listen up. The Frontier Force Regiment, the Northern Light Infantry, Sindh Regiment, we will be surrounding the Hindustani army here, near Lake Vular. Samaj? Yes, sir! 7 Hindustani battalions walking into our trap. This is our chance. For revenge! For vengeance! For Pakistan! This is not an attack on Hindustan to hurt them just once, but to hurt them for a lifetime and for generations to come. The Hindustanis will be blinded by the mist. They do not know whether we are hitting them from the east or west. That is when we will shoot them. Assemble the vehicle.
ईमान तगवा जिहाद फी सबिलिल्लाह. It's time to begin the operation. Begin Operation Falcon. Major! The seal is broken. से हमारे काम में सुनो से रोल कॉल करो सब लोग L1 आज किसी ने किसी नए मेंबर को कैंप में देखा है क्या किधर चला तो इस सामान को I'll issue new orders. कोई बंदा था मेजर साहब का हुक्म है उस बूढ़े को तलाशो. मैंने एक बूढ़े आदमी को देखा जिसकी उम्र तकरीबन 55. कोई तारंदाज हमारे कैंप में घुस आया है. हाँ जनाब. और बताओ उसके बाद हाँ जनाब यही था जनाब. इत्मीनान है यही है ना. हाँ जनाब यही है वो आदमी जनाब. ठीक है जनाब. वो Shift the base according to the new orders right now. Nicola! जल्दी जाओ! गाड़ी में रखो! जाओ! जल्दी जाओ! பாகிஸ்தான் துருப்புகளை இந்திய துருப்புகள் விரட்டி அடித்தன. பாகிஸ்தானின் சதித்திட்டம் முறியடிக்கப்பட்டது. என்ன சர்தார் இட வெட்ட போறீங்களா? அடிபட்ட அடிச்சேட்டா ஆள் வந்தா குரல் கொடுங்க. பாகிஸ்தான் எதுக்கு தண்ணியில் விஷம் கலந்தாங்கன்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் அது ஒரு விலங்கு இருக்கு. நான் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஜெனரல் யூசப் மேச மேலே டிராகன் சின்னம் போட்டு ஒரு ஃபைலை பார்த்தேன். அதை திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வில்லங்கமே புரிஞ்சுது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினது பாகிஸ்தான், அதை போட்டு கொடுத்தது சீனாக்காரன் ஒருத்தன். சைனா. அந்த சீனாக்காரனுக்கும் பாகிஸ்தானுக்கு இருக்கிற எல்லா தொடர்புலையும் லாஃபிங் புத்தாங்கிற பேர் இருக்கு. ஷேடோ ஆபரேஷன். இந்த திட்டத்துக்கு பின்னாடி சீனாக்காரங்க தான் இருக்காங்கிற இன்டெலிஜென்ஸ் ரைஸ் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சலாங்க. நோ, உங்க ரிப்போர்ட்ல சைனாவை பத்தி எதுவும் எழுதாதீங்க. பாகிஸ்தானே ரிப்போர்ட் பண்ணுங்க. எதுக்கே போய் சொல்லணும்? நமக்கு தான் உண்மை தெரியுமே. நீங்க உண்மையை ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்றீங்க சர்தார். வாய்மையே வெல்லும் இஸ் த பிகெஸ்ட் லாய் தேர் இஸ். 1974ல துர்க்மெனிஸ்தான் இந்தியா பார்டர்ல 3 டன் புளூட்டோனியமோட ஒரு ரஷ்யன் ட்ரக் கவுந்துச்சு. புளூட்டோனியம்னா அணு ஆயுதம் தயாரிக்கிற ஆபத்தான வெடிமருந்து தானே? எஸ். அந்த ட்ரக்கை இந்தியா கைப்பற்றினதாகவும் அந்த புளூட்டோனியம் இந்தியா கையில இருக்கிறதாகவும் நியூஸ் பரவிச்சுல. அது போய் அந்த ட்ரக்ல இருந்தது புளூட்டோனியம் இல்ல, சோடியம். இந்தியா கிட்ட அந்த புளூட்டோனியம் இருக்குன்னு நம்பின எதிரி நாடுகள்லாம் 2 அடி பின்னாடி எடுத்து போனாங்க. That is the power of a lie. சைனாக்காரன் நம்ம கண்ணு பாகிஸ்தான் மேல தான் இருக்குன்னு நம்பட்டோம். சைனாக்கே தெரியாம இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். எப்படியா பண்றது? சைனீஸ் கோக்ரோச், கர்ப்பாம்பூச்சி. இந்தியாவிலேருந்து சைனாக்குள்ள நுழைஞ்சு இன்டெலிஜென்ஸ் எடுத்துட்டு வரக்கூடிய ஒரே ஆள் அவன் தான். கடைசியா அவனை அருணாச்சல் பிரதேஷ் காவல பார்த்ததா தகவல். அவனை போய் பாரு. இந்த மிஷனுக்கான லீடு உனக்கு அங்க கிடைக்கும்.
உட்கார். ஏய் சாய். லாலா சர்தார் அதை கொஞ்சம் கீழே எடுத்து வைங்க. 5-6 வருஷமா நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த சைனாவோட டாப் திங்க் டேங்க் எல்லாம் ஒரு சீக்ரெட் மிஷன்ல பிஸியாவே இருந்தாங்க. அதுக்கு அவங்க வச்சிருக்கிற பேரு ஒன் நேஷன் ஒன் பைப்லைன். அது என்னன்னு தேடி கேண்டோன்ல இருக்கிற சீக்ரெட் வால்ட்டுக்கு போய் இந்த ப்ளூ பிரிண்ட்டை சுட்டு வந்துட்டேன். கேண்டன் வால்டா? காக்ரோச் கேன் அப்ரோச் எனிவேர். லுக் அட் திஸ். ஏதாவது புரியுதா? புரியல சார். எனக்கும் புரியல. கண்ணா பின்னான்னு இருக்கு ப்ளூ பிரிண்ட். இந்த பைப்லைன் ரோடுக்கும் சைனாவுக்கும் சம்பந்தமே இல்லை. இப்படிப்பட்ட பைப்லைன் சைனாவில் போடவே முடியாது. அப்பதான் உன்னோட இன்டெலிஜென்ஸ் எனக்கு கிடைச்சது. சைனா மேப்ல பொருந்தாத ப்ளூ பிரிண்ட்டை இந்தியா மேப்ல வச்சா இட் கனெக்டட் ஆல் த டாட்ஸ். இது கேஸ் பைப்லைன் கிடையாது, ஆயில் பைப்லைன் கிடையாது, வாட்டர் பைப்லைன். சைனாக்காரன் போட்ட ஸ்கீம் சைனாக்கு இல்லை, அது இந்தியாவுக்கு போட்டது. இது சாத்தியமே இல்லை சார். எப்படி சார் பண்ண முடியும்? பாலி எத்திலைன் டெரப்தலைன் நம்ம ஊர்ல செல்லமா பெட் அப்படிம்பாங்க. இதை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? வூலார் லேக்ல பாகிஸ்தான்காரன் தண்ணியில விஷம் கலக்காம தடுத்தது நீ தானே? ஆமா சார். நீ தடுத்துருவேன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். அவனோட நோக்கம் தண்ணியில விஷம் கலக்கிறது இல்ல, தண்ணியில விஷம் கலக்கிற மாதிரி மக்கள் மனசு பயத்தை கலக்குறது. சுத்தி இருக்கிற 4000 கிராமத்து மக்களுக்கு இந்த நியூஸை பரப்பிட்டான். அதுக்கப்புறமும் அந்த தண்ணியில எவனாவது கை வைப்பாங்கிற? வைக்கவே மாட்டான் சார். 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கட்டாவில் இந்த பிளாஸ்டிக் பாட்டிலாம் தயாரிக்கிற ஃபேக்டரிக்கு லைசன்ஸ் கொடுத்தாங்க. அந்த ஃபேக்டரி எங்க வரப்போகுது? அதே வூலார் லேக்ல. எந்த தண்ணியை அந்த மக்கள் வானான்னு சொன்னானோ அதே தண்ணியை அந்த பிளாஸ்டிக் பாட்டிலேயே போட்டு அதே மக்களுக்கு விற்க போறான். அவனு லூஸ் மாதிரி வாங்க போறான். காலகாலம் எழுதி வச்ச விதி சார். தண்ணிக்கு விலை வைக்க முடியாது சார். உண்மைக்கு விலை வைக்க முடியாதுன்னு கூட தான் நம்ம கான்ஸ்டியூஷன்ல இருக்கு. ஆனா அப்படியா நடக்குது? இப்போ தண்ணிக்கு விலை வைக்கல, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு, அந்த கேப்புக்கு, அந்த லேபிளுக்கு. பாட்டிலுக்கு விலை வைக்கிறது மூலமா அவன் தண்ணிக்கு விலை வச்சுட்டான். சீனாக்காரன் எப்படி சார் நம்ம ஊர்ல இருந்து பண்ண முடியும்? வாட்டர் கிவ்ஸ் தட் சூப்பர் பவர். 3ஆம் உலக போர் தண்ணிக்காக தான் நடக்க போகுதுன்னு சைனாக்காரனுக்கு நல்லாவே தெரியும். உலகத்துல இருக்கிற தண்ணி பூரா இந்த சைனாக்காரனோட கண்ட்ரோல் இருக்கணுங்கிறதுக்கான முயற்சியில் அவன் இன்னைக்கே இறங்கிட்டான். இப்போ அவன் கண்ணு இந்தியா பக்கம் திரும்பி இருக்கு. இவ்வளவு நாளா இயற்கை வளமா இருந்த தண்ணியை ப்ராடக்ட் ஆக்கிட்டான். இப்ப வாங்க முடியுமே, வாங்க முடியும்னா விற்க முடியும், விற்க முடியும்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமா காசு கொடுத்தாதான் தண்ணி அப்படிங்கிற பழக்கத்தை அவன் உருவாக்க போறான். இன்னைக்கு பாட்டில் ஆரம்பிச்ச இந்த திட்டம் 50 வருஷத்துல பைப்லைனா முடிய போகுது. அதை வச்சுதான் அவன் இந்தியாவோட தண்ணி மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ண போறான். சார் சீனாக்காரன் எப்படி சார் இந்தியாவில் பண்ண முடியும்? இந்தியாவுடைய அதிகார வட்டத்துக்கு நடுவுல ஒரு டாப் அபிஷியல் சைனாக்காரனுக்கு ரொம்ப நாளா வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, லாஃபிங் புத்தா. பேங்கான். அந்த லாஃபிங் புத்தா யாருன்னு நீ கண்டுபிடிக்கிற. அவனை கண்டுபிடிச்சாதான் நாம சைனாவை ஸ்டாப் பண்ண முடியும். என்னைக்காவது ஒரு நாள் சர்தார் எனக்கு அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த டெட் ராக் ஜோனுக்கு வருவான். அங்க இத்தனை வருஷம் நடந்த எல்லா உண்மையும் நான் அவனுக்காக வச்சிருக்கேன். ராத்தோர் சொன்ன பொய்யை நம்பி எல்லாத்தையுமே இழந்து இன்னைக்கு சர்தார் ஒரு தேச துரோகியா நிற்கிறான். எல்லாம் கைமீறி போயிருந்தாலும் ஒரே ஒரு நம்பிக்கை பாக்கி இருக்கு. எல்லா ஸ்பையும் தான் சேகரிச்சு வச்ச எவிடன்ஸுக்கு ஒரு காப்பி எடுத்து அதை ஒளிச்சு வச்சிருப்பான். லிட்டில் பிரதர். அது எங்க இருக்குன்னு சர்தாருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த லிட்டில் பிரதரை வச்சுதான் ஒன் இந்தியா ஒன் பைப்லைன் திட்டத்தை தடுத்து நிறுத்த முடியும். தன்னோட மிஷன் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற சர்தாருக்கு மிஷன் இன்னும் முடியலன்னு தெரிஞ்சா போதும். ஏன்னா once a spy, always a spy.